1953 தான் இந்த பாவப்பட்ட ஒரு மோசமான கேடுகெட்ட கொடுங்கோலன் காம கொடூரன் ஜெஃப்ரி எட்வர்ட் எப்ஸ்டீன் பிறந்திருக்கிறான். அமெரிக்காவிலே பிறந்தபொழுது ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறான் முதலில். அதன் பின் ஆசிரியர் தொழிலிருந்து அவன் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறான். அங்கு ஏதோ தவறு செய்திருக்கான், அது குறித்த தகவல்கள் இல்லை. ஆனால் அங்கிட்டு விரட்டி அடிக்கப்பட்ட அவன் நிதி ஆலோசகராக மாறுகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பிறகு உலகம் முழுவதும் நிதி ஆலோசகனை தரக்கூடிய ஒரு மிக பெரும் எப்ஸ்டீன் அண்ட் கம்பெனி என்ற பெயரிலே மிக பெரும் ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவுகிறான். நிதி ஆலோசகர் அவ்வளவு பெரிய பிரபலமாக முடியுமா என்ற கேள்வி வரும். ஆனால் அவ்வளவு பிரபலமானதற்கு காரணம் அவன் செய்த கேடுகெட்ட தொழில். அதாவது அந்த கேடுகெட்ட தொழிலே அதுவும் பாவம், அப்பாவிகள் எல்லோரையும் பலி கொடுத்திருக்கான். அது குறித்து விரிவாக பார்ப்போம். அதற்கு முன்னால் அந்த விக்கி லீக்ஸ், அமெரிக்காவையே புரட்டி போட்டது இந்த விக்கி லீக்ஸ் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஜூலியன் அசாஞ்சே என்ற ஒரு நபர் அமெரிக்கா எந்த அளவுக்கு அந்த டிஃபென்ஸ் டீல்ஸ்லாம் செய்தது என்பது குறித்து கிளாசிஃபைட் ரகசிய கோப்புகள் எல்லாம் வெளியிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார். அந்த விக்கிலீக்ஸ் பல ஆயிரம் பக்கங்கள் கொண்டது. அந்த பல ஆயிரம் பக்கங்களே உலகம் முழுவதும் இன்னும் பேசப்படுகிறது. அமெரிக்காவின் தகுடு திட்டங்கள் என்ற வகையிலே பேசப்பட்டு வருகிறது. ஆனால் தற்பொழுது அந்த விக்கிலீக்ஸையே விஞ்சும் வகையில் அதையெல்லாம் ஒன்றுமே இல்லை, விக்கிலீக்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை என்று கூறும் அளவுக்கு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்ற கோப்புகள் தற்போது அமெரிக்காவையே தலைகீழாக புரட்டி போட்டிருக்கின்றன. ஒன்றல்ல இரண்டல்ல நேயர்களே, 3 மில்லியன் பக்கங்கள், 3 மில்லியன் பக்கம், ஒவ்வொரு பக்கமும் ஒரு ஆவணமாக இருக்கிறது. 3 மில்லியன் என்றால் 30 லட்சம் இதுவரை வெளி வந்திருக்கிறது. இன்னும் பல லட்சங்கள் இருக்கிறதாம். என்ன செய்தான் அவ்வளோ லட்சக்கணக்கான பக்கங்கள் எழுதியிருக்கிறான் என்றால் எவ்வளவு கேடுகெட்ட தொழிலெல்லாம் செய்திருக்கிறானோ தெரியவில்லை. 30 லட்சம் பக்கங்கள், 2000 வீடியோக்கள், 1,80,000 புகைப்படங்கள், இவை எல்லாமே அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருக்கிறது. அதிர்ச்சி தலைமேல் தலையை கொழுந்து விடும் அந்த அளவுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இந்த அமெரிக்கா மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே பல ஆண்டுகளாக ட்ரம்ப் அதிபர் பதவிக்கு போட்டியிடும் போது இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியே வந்தால் ட்ரம்ப் அவ்வளவுதான் என்றெல்லாம் கூறி வந்தார்கள். ஆனால் அதற்கு உண்மையின் காரணம் இருக்கிறது. ஏன்னா அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் பல பக்கங்களில் ட்ரம்ப் தான் இருக்கிறார். ட்ரம்ப் இல்லாத பக்கங்களே இல்லை எனலாம். 30 லட்சம் பக்கங்கள், 1,80,000 ஃபோட்டோஸ், 2000 வீடியோக்கள் என அம்பலமாகி இருக்கிறது. தற்பொழுது பலரும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இமெயில்கள், லட்சக்கணக்கான இமெயில்கள் இருக்கின்றன. அந்த கேடுகெட்ட எப்ஸ்டீனுடன் தொடர்பிலே பலர் இருந்திருக்கிறார்கள். அது சாதாரண தொடர்பு அல்ல, பெரிய பட்டியல், நீண்டு கொண்டே செல்லக்கூடிய ஒரு பட்டியல். அந்த எப்ஸ்டீன் என்ன செய்கிறான் என்றால், தான் ஒரு நிதி ஆலோசகர் என்ற முகமுடியை போட்டுக்கொண்டு பெரிய முதலில் தொழிலதிபர்களை அணுகுகிறார். 12 வயது முதல் 16 வயது உள்ள சிறுமிகளை எல்லாம் அவர்களை அச்சுறுத்தி, அவர்களுக்கு பணம் கொடுத்து மிரட்டி, ஏதோ ஒரு வகையிலே அவர்களை பயமுறுத்தி பாலியல் தொழிலை மிரட்டி ஈடுபடுத்துகிறார். அவர்களை பல விவிஐபிகளுக்கு சொல்லவே கூசுகிறது. பல விவிஐபிகளுக்கு ஒருவர் பின் ஒருவராக அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறார் அந்த இளம் சிறுமிகள். அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்றைய அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் முதல் பல அதிபர்கள், பில் கிளின்டன் முதல் பல அதிபர்கள் அந்த பட்டியல் வந்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்கா மட்டுமல்ல, அமெரிக்கா முதல் நமது இந்தியா வரை வந்திருக்கிறது. இந்தியாவில் கூட பிரதமர் மோடி பெயரை கூட சேர்த்திருந்தார்கள். ஆனால் அது மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அனில் அம்பானி இருந்திருக்கிறார் தொழிலதிபர் பட்டியலில். மேலும் பல பட்டியல் வந்து கொண்டே இருக்கு. என்றால் அது பார்க்க 30 லட்சம் பக்கங்கள் பார்க்க ஒன்றாக வருகிறது. இந்தோனேஷியா மன்னர்கள், லண்டன் ராயல் குடும்பத்தை சேர்ந்த பல மன்னர்கள், ஆண்ட்ரூ பேரெல்லாம் வந்திருக்கிறது. ஆப்பிரிக்காவின் பல மன்னர்கள், பல முக்கிய தொழிலதிபர்கள், பல நாட்டு பிரதமர்கள், பல நாட்டு அதிபர்கள், பாகிஸ்தான் முதற்கொண்டு, சீனா முதற்கொண்டு, ரஷ்யா முதற்கொண்டு, ரஷ்யாவில் பல வங்கிகள் மூலம் தான் இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கிறது. அந்த இளம் சிறுமிகளை அழைத்து அவர்களை பல ஊர்களில் இருந்து, அதுவும் என்ன கொடுமை என்றால் அமெரிக்காவில் உள்ள சிறுமிகள் மட்டுமல்ல, இந்த கேடுகட்ட காம கொடூரன் என்ன செய்திருக்கிறான் என்றால், அமெரிக்க சிறுமிகள் மட்டுமில்லாமல் ரஷ்யாவிலிருந்து சிறுமிகள், பல நாடுகள், அந்த சில நாடுகளின் பெயர்களை நான் குறிப்பிட விரும்பவில்லை, உலகின் பல நாடுகளிலிருந்து
அந்த சிறுமிகளை எல்லாம் மிரட்டி பணம் கொடுத்தோ ஏதோ ஒரு வகையில் அந்த சிறுமிகளை பயமுறுத்தி அழைத்து வந்து இந்த கேடுகட்ட தொழிலை ஈடுபட வைத்திருக்கிறான். இதன் மூலமாக அவனுடைய வட்டம், நட்பு வட்டம் என்பது அதிபர்கள், பிரதமர்கள் எல்லோரையும் ஒரு தொலைபேசியில் நேரடியாக பேசக்கூடிய அளவுக்கு இந்த எப்ஸ்டீன், அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் எப்ஸ்டீனும் இப்படி இருந்திருக்கிறார்கள். அதற்கான புகைப்படங்கள் பல இருக்கின்றன. பாருங்கள், எப்படி புகைப்படங்கள் நீங்களே பார்க்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய நண்பராக இருந்திருக்கு. ஏன்னா சொசைட்டி பெரிதாகி கொண்டே போகிறது. விவிஐபிகள் உலகில் எங்கே பார்ட்டி நடந்தாலும் இவருடைய பார்ட்டி என்றால் தட்டாமல் அனைவரும் வந்து விடுவார்கள். இப்போது டொனால்ட் ட்ரம்ப் அருகே இதுதான் எப்ஸ்டீன், டொனால்ட் ட்ரம்ப் இருவரும் அந்த பழைய புகைப்படங்கள். இந்த கேடுகட்டவன் மீது 2015ஆம் ஆண்டே தைரியமாக ஒரு பெண்மணி வந்து ஒரு புகார் கொடுக்கிறார் புளோரிடா நீதிமன்றத்திலே. அந்த புகாரை FBI விசாரிக்கிறது. கிட்டத்தட்ட 36 சிறுமிகள் வாக்குமூலம் கொடுக்கிறார்கள். இவர் தண்டனைக்குரியவர் என்ற வகையிலே அவருக்கு தண்டனையும் விதிக்கப்படுகிறது. சிறையில் அடைக்கப்படுகிறார். ஒரு 10 மாதங்கள் சிறையில் இருக்கிறார். பிறகு அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்றால் பாருங்கள், அதிபர் முதல் பல நாட்டு பிரதமர்கள், தொழிலதிபர்கள், நீதிபதிகள் என பலர் இருக்கிறார் அந்த பட்டியலில். அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் 10 மாதம் கழித்து வெளியே வருகிறார். வந்த பிறகு இது மாதிரி செய்தால் சரியா இருக்காது என்று அவர் ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பிக்கிறார். என்ன திட்டம் என்றால், ஒரு தீவை விலைக்கு வாங்குகிறார். ஒரு தீவை, ஒரு ஐலாண்ட், அமெரிக்கா அருகில் உள்ள ஒரு தீவையை விலைக்கு வாங்குகிறார். விலைக்கு வாங்கி அந்த தீவிலே சகல வசதிகளை ஏற்படுத்துகிறார். அந்த தீவு காட்சிகளை கூட நாம் எடுத்திருக்கிறோம், நீங்கள் பார்க்கலாம். அந்த தீவின் பெயர் லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் என்ற தீவு. இதுதான் அந்த தீவு. இந்த தீவினை விலைக்கு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 கால்பந்து மைதானங்கள் அளவுக்கு பெரியதான ஒரு தீவு. ஒரு சொகுசு மாளிகை கட்டுகிறார். இதிலே ஹெலிகாப்டர்கள் வந்து செல்வதற்கு ஒரு இடத்தை ஏற்படுத்துகிறார். எனவே நேரடியாக அங்கிருந்து அப்படியே ஹெலிகாப்டர் வருவார்கள். அந்த தீவினை பாருங்கள், இது போன்ற பிரம்மாண்ட சொகுசு மாளிகைகள் எல்லாம் இருக்கின்றது. அந்த சொகுசு மாளிகையிலே சொகுசாக வந்து செல்வதற்கு அந்த சிறுமிகளை அவனுடைய வாழ்க்கையை அழிக்கும் வகையிலே இந்த கேடுகட்டவன் அந்த செயலை செய்திருக்கிறான். இந்த இடத்திற்கு வராத விவிஐபிகளே இல்லை என்று, குறிப்பாக அமெரிக்காவை சேர்ந்த விவிஐபிகளே இல்லை என்ற பட்டியல் எல்லாம் வருகிறது. என்றால் அந்த அளவுக்கு இந்த கேடுகட்டவன் சிறுமிகளை கிட்டத்தட்ட 1 அல்ல 2 அல்ல நேர்களை நீங்கள் சொன்னால் அதிர்ச்சி அடைவீர்கள்.